இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஆர்எஸ்எஸ் ஃபீடை ரீட் பண்ணி பிளாக் லிஸ்ட்டாக காமிக்க போகிறோம். இது மூலமாக ஒரு எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட்டை எப்படி ரீட் பண்ணலான்றதை கற்றுப்பீங்க. கூகுளில் டாப் ஆர்எஸ்எஸ் ஃபீட்ஸ் ஆஃப் இந்தியான்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் ஃபீட்ஸை கொடுக்கக்கூடிய டாப் இந்தியன் வெப்சைட்ஸ் காமிக்கப்படும். அதில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஆர்எஸ்எஸ் ஃபீடை தான் நான் இப்போ பயன்படுத்த போகிறேன். இந்த ஆர்எஸ்எஸ் ஃபீடோட லிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்எம்எல் டேட்டா தான் கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸ்எம்எல் டேட்டாவை பயன்படுத்தி தான் நம்ம இப்போ நம்மளுடைய பிளாக் லிஸ்ட்டை நம்மளுடைய வெப்சைட்டில் போட வேண்டியது இருக்குது. இதில் இருக்கிற ஐட்டம்ஸுன்ற இந்த எலிமெண்ட்டில் தான் நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் லிஸ்ட்டாக மாற்றலாம். ஆனால் இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல்லேருந்து டேட்டாவை எப்படி ரீட் பண்ணுறது? அதுக்கு உங்களுடைய கோடிங்னேட்டர் ப்ராஜெக்டில் நீங்கள் ஒரு கண்ட்ரோலரை உருவாக்கணும். ஹோம்ன்ற கண்ட்ரோலரை நான் உருவாக்கிக்கிறேன். இப்போ இந்த கோடிங்னேட்டர் கண்ட்ரோலரில் எப்பவும் போல் கன்ஸ்ட்ரக்ட் ஃபங்க்ஷன் இருக்கணும். பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணியிருக்கணும். இப்போ இதுக்கடுத்து இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே இப்போ நம்ம ஒரு வியூவை லோட் பண்ண போகிறோம். அதனால் திஸ் லோட் வியூ அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து அதுக்குள்ளே நம்மளுடைய வியூ ஃபைலோட நேமான பிளாக்ஸ் அப்படின்ற வியூ ஃபைலை நான் லோட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிளாக்ஸ் ஃபைலை என்னோடய வியூஸ் ஃபோல்டரில் நான் உருவாக்கணும். அதுக்காக வியூஸ் ஃபோல்டரில் போய் ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன், பிளாக்ஸுன்ற நேமோட. இப்போ இந்த வியூ ஃபைலுக்குள்ளே நம்ம ஒரு HTML டெம்ப்ளேட்டை பயன்படுத்த போகிறோம். இது சில CSS கொண்ட HTML ஃபைல். இதில் பிளாக் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கும் ஒவ்வொரு போஸ்ட்டையும் காமிக்கிறதுக்கு ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட், அதில் லிங்க், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் மற்றும் இமேஜை காமிக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் இது. இப்போ இந்த ஹோம் கண்ட்ரோலரை உங்களோட ப்ரௌசரில் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் பார்க்கலாம். இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ரியல் டேட்டாவில் கொடுத்து பார்க்க போகிறோம். அப்போது நம்ம இந்த XML ஃபைலை அதுக்குள்ளேருந்து டேட்டாவை எப்படி ரீட் பண்ணுறதுங்கிறத முடிச்சிட்ட பிறகு தான் இந்த வியூ ஃபைலில் டேட்டா அனுப்ப முடியும். உங்கள் கண்ட்ரோலரில் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனில் முதல்ல URLன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த URLக்குள்ளே உங்களுடைய RSS ஃபீடுக்கான URL இருக்கணும். நான் என்னுடைய இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட RSS ஃபீட் URL காப்பி பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த URL தான் நான் URL வேரியபிளில் வச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பயன்படுத்தணும். அதுதான் file underscore get underscore contents. இது ஒரு PHP ஃபங்க்ஷன். இதில் நம்ம கொடுக்குற ஒரு ஃபைல் பேத்தில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் ஒரு ஸ்ட்ரிங்காக ரீட் பண்ணி கொண்டு வந்துடும். அதுதான் இந்த ஃபங்க்ஷனோட வேலை. இப்போ இதுக்குள்ளே நம்ம ஒரு ஃபைலுக்கான URL கொடுக்கணும். அதுதான் நம்மளுடைய XML ஃபைலுக்கான URL. இப்போ இதில் நம்மளுக்கு டேட்டாலாம் கிடச்சிரும். அதை கண்டென்ட்ன்ற ஒரு வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இதுக்கடுத்து RSS underscore ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் நம்ம ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்டை வாங்க போகிறோம். நியூ சிம்பிள் XML எலிமெண்ட் அப்படின்ற கிளாஸ். இந்த கிளாஸ் ஒரு PHPயோட கிளாஸ். இந்த கிளாஸ் PHPயோட 5th, 7th மற்றும் 8th வெர்ஷனில் கிடைக்கக்கூடிய கிளாஸ். இந்த சிம்பிள் XML எலிமெண்ட் கிளாஸை பயன்படுத்தி நம்ம ஒரு XML டாக்குமெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் ரீட் பண்ண முடியும் ஒரு ஆப்ஜெக்டாக. நீங்கள் XML எலிமெண்ட்டை ரீட் பண்ணணும்னா அதுக்கு XML டாக்குமெண்ட் கொண்ட ஒரு கண்டென்ட்டை உள்ளே கொடுக்கணும். நம்ம ஏற்கனவே மேலே அதை ஒரு கண்டென்ட்டாக வாங்கி வச்சுருக்கோம். இப்போ இதுக்குள்ளே கிளாஸை உருவாக்கும் போதே அதோட கன்ஸ்ட்ரக்டரில் கொடுத்துடணும். இப்போ இந்த சிம்பிள் XML எலிமெண்ட் இந்த டாக்குமெண்ட்டை ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும். இப்போ இதை பயன்படுத்தி தான் நம்ம எல்லா டேட்டாஸையும் எடுக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த RSS ஆப்ஜெக்ட்குள்ளே என்ன இருக்குன்னு print underscore r அப்படின்ற மெத்தட்குள்ளே போட்டு பார்க்க போகிறோம். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற டேட்டா என்ன மாதிரியான டேட்டான்றதை நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு XML எலிமெண்ட் கொண்ட ஒரு ஆப்ஜெக்ட் தான் உள்ளே இருக்குது. இது எல்லாமே XML எலிமெண்ட் கொண்ட ஒரு ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ இதுதான் உண்மையான XML ஃபைல். நம்ம இந்த மாதிரி ஒரு XML எலிமெண்ட் கொண்ட ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றிருக்கோம். இங்கே சேனல்ன்ற எலிமெண்ட்டை பாருங்கள். அது XML டாக்குமெண்ட்டில் சேனல்ன்ற எலிமெண்ட்லேருந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. திரும்பவும் இங்கே டாக்ஸ்ன்ற ஒரு ஆப்ஜெக்டை பாருங்கள். அது நம்மளுக்கு இந்த டாக்குமெண்ட்டில் இந்த எலிமெண்ட்லேருந்து கிடச்சிருக்கு. நம்மளுக்கு தேவையானது இந்த ஐட்டம்ன்ற இந்த எலிமெண்ட்டுக்கான டேட்டாஸ் தான். அது நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். ஐட்டம்ன்ற இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து அரேஸாக கிடைக்கும். அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு அரேக்குள்ளேயும் நம்மளுக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாமே இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் தான் நம்ம ஃபார் ஈச் போட்டு எடுக்க போகிறோம். அதனால் ஃபார் ஈச் நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம். அதில் RSS ஆப்ஜெக்ட்ஸ் ஒவ்வொன்றையும் நம்ம RSS ஆப்ஜெக்டாக ஃபார் ஈச் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு RSS ஆப்ஜெக்டில் சேனலுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே
ஐட்டம்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்மளுடைய ஐட்டம்ஸ்க்கான அரே இருக்குது. நீங்கள் டாக்குமெண்ட்டோட ஸ்ட்ரக்சரை பார்த்து தான் நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை ஆக்சஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்க அரே டேட்டாவை அடைய முடியும். இது ஒவ்வொரு XML டாக்குமெண்ட்டுக்கும் வேறுபடும். இப்போ இதுக்குள்ளே டேட்டான்ற ஒரு அரே வேரியபிளை உள்ளே கொண்டு வரும். அது ஒவ்வொரு லூப்லேயும் ஒவ்வொரு அரேவை உள்ளே புஷ் பண்ணிக்கிட்டே வரும். அதில் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நம்மளுக்கு இப்போ இந்த RSS ஆப்ஜெக்ட்ன்ற வேரியபிள்லேருந்து கிடைக்க போகுது. அதுக்கு நம்ம இந்த RSS ஆப்ஜெக்ட்ன்ற இந்த வேரியபிள்லேருந்து நமக்கு தேவைப்படுற ஆப்ஜெக்டான டைட்டில்ன்ற ஆப்ஜெக்டை எடுக்கணும். அதுக்கு நம்ம ஆப்ஜெக்டோட ஆப்ரேட்டரை பயன்படுத்தணும். அதுதான் இந்த -arrowன்ற இந்த ஆப்ரேட்டர். இதில் டைட்டில்ன்ற ஆப்ஜெக்டை நான் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு டைட்டில் கிடச்சிரும். அடுத்து டிஸ்கிரிப்ஷன். இதுக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். RSS ஆப்ஜெக்டில் நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்கும். அதனால் டிஸ்கிரிப்ஷனையும் நான் வாங்கி வச்சுக்கிறேன். இதே மாதிரி தான் அடுத்து லிங்க்கையும் நான் இதே மாதிரி வாங்கிக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம இமேஜை வாங்கணும். ஒவ்வொரு பிளாக் போஸ்ட்டுக்கும் ஒரு இமேஜ் இருக்கணும். ஆனால் இந்த RSS ஃபீடில் ஒவ்வொரு ஐட்டமுக்கும் இமேஜ் ஆனது கொடுக்கப்படலை. அப்போ நம்மளால் இமேஜை காமிக்க முடியாது. ஆனால் நம்மளுக்கு இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா மேலே வந்து அவங்களுடைய லோகோவோட URL கொடுத்துருக்காங்க. சேனலுன்ற ஆப்ஜெக்டுக்குள்ளே நம்மளுக்கு அது கிடைக்கும். அதாவது இந்த இமேஜ்ன்ற ஆப்ஜெக்டுக்குள்ளே URLன்ற ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட இமேஜ் கிடைக்கும். இப்போ நம்ம பண்ண வேண்டியது இந்த சேனலுன்ற ஆப்ஜெக்டுக்குள்ளே இமேஜ்ன்ற ஆப்ஜெக்டை ஆக்சஸ் பண்ணணும். இந்த RSS ஆப்ஜெக்ட் வேரியபிளில் சேனலுன்ற ஆப்ஜெக்டை முதல்ல ஆக்சஸ் பண்ணணும். அதுக்கடுத்து இமேஜ். இதுக்கடுத்து நம்ம இந்த டேட்டாவை எல்லாத்தையும் வியூவுக்கு கொடுக்கணும். அதுக்கு நம்ம வியூவில் ரெண்டாவது ஆர்குமெண்ட்டாக ஒரு அரே டேட்டாவை கொடுக்குறோம். அதில் இண்டெக்ஸில் டேட்டான்ற இண்டெக்ஸ் வச்சு நம்ம டேட்டா வேரியபிளாக பாஸ் பண்ணுறோம். இப்போ இந்த டேட்டா வேரியபிள் வியூவுக்கு கிடச்சிரும். இந்த 4 ஃபீல்டையும் இப்போ நம்ம பிளாக் போஸ்ட்டில் இப்போ கொடுக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு தேவைப்படுறது இந்த ஒரே ஒரு எல்ஐ. அதனால் மீதி இருக்கிற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். நம்ம ஒரு ஃபாரிச் பயன்படுத்துகிறோம். ஃபாரிச் ஸ்டேட்மெண்ட். நமக்கு வியூவில் கிடைக்கிற டேட்டான்ற வேரியபிளை ஃபாரிச் பண்ணுறோம் ஆஸ் ஃபீட் அப்படின்ற வேரியபிளாக. இப்போ இதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேட்டாவும் நம்மளுக்கு ஃபீடுன்ற பேரில் கிடைக்கும். இப்போ இந்த ஃபீட் வேரியபிளில் இருக்கிற நம்மளுடைய லிங்க்குக்கான இண்டெக்ஸ் பயன்படுத்தி இங்கே லிங்க்கை கொடுத்துட்றேன். அடுத்து இமேஜுக்கான இண்டெக்ஸ் பயன்படுத்தி இமேஜை கொடுத்துட்றேன். அதே மாதிரி டைட்டில். அதுக்கடுத்து கடைசியாக டிஸ்கிரிப்ஷன். இப்போ நீங்கள் உங்களுடைய ப்ரௌசரில் போய் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளாக் போஸ்ட் எல்லாமே வந்திருக்கும். இப்போ இதில் மிஸ் ஆனது நம்மளுக்கு இமேஜ் தான். ஏன்னா இமேஜின்ற எலிமெண்ட்டுக்குள்ளே URLன்ற ஒரு எலிமெண்ட் இருக்குது. ஆனால் நம்ம இங்கே இமேஜ் ஆப்ஜெக்டை மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே URLன்ற எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணால் நம்மளுக்கு இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா இமேஜ் வந்திருக்கும். டைம்ஸ் ஆஃப் இந்தியா. இது கொஞ்சம் டிசைன் எல்லாத்தையும் மாற்றி பார்க்குறேன். இப்போ இப்படி வந்திருக்கு. இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நம்மளுக்கு கிடைச்ச அந்த RSS ஃபீட்லேருந்து இந்த பிளாக் லிஸ்ட்டை ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் என்ன மாதிரி இல்லாமல் நீங்கள் நிறைய புது விஷயங்களையும் சேர்க்கலாம். உதாரணத்துக்கு இதில் பப்ளிஷிங் டேட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதை இதே மாதிரி கண்ட்ரோலருக்குள்ளே போயிட்டு அந்த ஆப்ஜெக்டை ஆக்சஸ் பண்ணி அரேயில் ஒரு வேல்யூவாக வாங்கி வியூவில் காமிக்கலாம். இந்த RSS ஆப்ஜெக்டில் பப் டேட்டுன்றது பப்ளிஷிங் டேட்டை காமிக்கும். இப்போ இதை நான் வியூவில் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பப்ளிஷிங் டேட் வந்துடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷனும் அந்த RSS டாக்குமெண்ட்லேருந்து எடுத்து காமிக்கலாம். இதில் இருக்கிற லிங்க்ஸ் எல்லாம் வேலை செய்யுது. ஒவ்வொரு லிங்க்கும் ஒவ்வொரு பிளாக் போஸ்ட்டுக்கு போகுது. இன்றைக்கி நீங்கள் XML டாக்குமெண்ட்டை எப்படி ரீட் பண்ணுறதுங்கிறத இந்த CodeIgniterல கற்றுக்கிட்டு இருப்பீங்க. இந்த கோடெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்காகவே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு GitHubஓட ரெபாசிட்டரி லிங்கை கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் அந்த கோடை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு வெப்சைட்டுன்னு இருந்தால் கண்டிப்பாக சர்ச் பாக்ஸுன்றது இருக்கணும். ஒரு பேஜினேஷன் கொண்ட சர்ச்சை எப்படி இந்த CodeIgniterக்குள்ளே பண்ண போகிறோங்கிறது தான் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.